இவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட் சொல்லி கன்ஃபஸ் பண்ணிருப்பான். பட் ஹீரோ கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். ஸோ நெக்ஸ்ட் சீன்ல என்ன காட்டுறாங்க, நம்ம ரென் வந்து அதர் F4 கேங்ஸ் வந்து இன்வைட் பண்ணுவான். இந்த மாதிரி ஓல்டு ஸ்டேடியமுக்கு வாங்க நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் வருவாங்க. அப்பதான் வந்து ரென் வந்து சொல்ல வருவான், இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம், எனக்கு போனா அவ தேவையில்லை, நீயே வச்சுக்கோ, அவ இனிமேல் எல்லாமே அவ உனக்கு தான் அப்படின்னு சொல்லுவான். அது கேட்டு நம்ம ரெண்டு செம்மையா காண்டாயிடுவான். காண்டாயிட்டு சும்மா நம்ம ஹீரோ வெறுப்பேற்றணும், லைக் அவன் வாயிலே வந்து நம்ம ஹீரோயின் லவ் பண்ணணும்னு சொல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுவான். ஸோ வெறுப்பேற்றும் போது ஹீரோயின் பத்தி தப்பு தப்பா சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு வந்து செம்மையா கோவம் வந்துடும். எல்லாருமே 4 பேருமே அடிச்சுப்பாங்க. அடிச்சுக்கிட்டு கடைசியில வந்து நம்ம ஹீரோ வந்து ஒத்துப்பாய், அவரை பத்தி நீ தப்பா சொல்லாத, ரென் கிட்ட வந்து சொல்லுவான், நீ என்னோட ஹீரோயினை பத்தி நீ தப்பா சொல்லாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு, ஏன்னா நான் அவளை லவ் பண்றேன், தயவு செஞ்சு நீ அவளை பத்தி தப்பா சொல்லாத அப்படின்னு சொன்னோன்னு அப்பதான் அந்த சண்டை ஸ்டாப் ஆகும். அப்பதான் நம்ம ரென் சொல்லுவான், இது எல்லாமே நீ ஒத்துக்கணும், நீ வந்து அவளை லவ் பண்ற ஒத்துக்கணும், வாயிலே வரணும் தான் நான் வெயிட் பண்ணிட்டேன், அதனால தான் நான் சண்டை போட்டேன், நான் சொன்னது இவ்வளவு நாள் போய் அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொன்னோன்னா லைக் எல்லாருமே கேங்கே வந்து ஒன்றா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த நியூஸ் வரும், லைக் 4 பேரும் சண்டை போடுறாங்க சொல்லிட்டு. ஹீரோயின் ஓடி வந்து பாப்பா. ஓடி வந்து பார்த்தா 4 பேருமே அடிச்சு ரத்தம் எல்லாம் வழிஞ்சிருக்கும். ஹீரோயின் செம்மையா திட்டுவா, நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, உங்க யாருக்குமே அறிவில்ல சொல்லிட்டு நான் அந்த கேங்கே திட்டுவான். அப்பதான் நம்ம ரென் சொல்லுவான், இப்ப இது ஓன் டர்ன், நீ சொல்ல அவன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அப்பதான் லைக் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் குள்ள கமிட் ஆவாங்க. இங்க இந்த சீன் கட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த ஓல்டு ஸ்டேடியத்தை சீல் பண்ணிடுவான். இனிமேல் ரெட் கார்டு புள்ளி யாருமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சொல்லுவான், நான் திருந்திட்டேன், இதுதான் நான் ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து சீல் பண்ணிடுவான் அந்த ஏரியாவை. சீல் பண்ணிட்டு அப்பதான் சொல்லுவான், இதெல்லாம் நான் வேணும்னு பண்ணல, சின்ன வயசுலயே வந்து எனக்கு கம்பெனி பார்க்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு என்ன வளர்த்துட்டாங்க. ஸோ பவர் என்கிட்ட இருந்தாதான் என்னால அது என்னோட கம்பெனி ஹேண்டில் பண்ண முடியும்னு நான் தப்பா நினைச்சிட்டேன் சின்ன வயசுல. அதனாலதான் நான் ஸ்கூலோட பவர் என் கையில இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவான். இனிமேல் அந்த மாதிரி இருக்காது, நான் மாறிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான், ஹீரோயின் கிட்ட சொல்லுவான். இங்க இந்த சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோட அம்மா வந்து நம்ம ஹீரோட ஃபேமிலி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி